பட் ஆன் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆக எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஆனா என்ன டிஜிட்டலி நான் க்ரோ ஆகணும். இன்னைக்கு வந்து பிராண்ட் ஓனர்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பர்சனல் பிராண்டிங் பண்ணா நம்ம வந்து பெருசா க்ரோ ஆயிடலாம் அப்படின்றதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஐ திங்க் அந்த மீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரால் மெட்டீரியலாவே ரொம்ப அதிகமா மாறப்பட்டுச்சோ அப்படின்ற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வெறும் மீமை மட்டும் போடுறது ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் மூலியமா நமக்கு மணி ரிட்டர்ன் ஆகிறதோ அந்த மாதிரி ஒரு இது இல்ல. பட் எனி அதர் ஃபியூச்சர் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 1000 பேர் பார்க்கறாங்க, டெய்லி 1000 சம்பாதிச்சிருக்கலாம். இது நினைச்சு பார்த்தாலே வந்து உட்கார்ந்த இடத்துல நம்ம ஈஸியா சூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் நம்மளுடைய பொட்டன்ஷியல் இருந்தா அப்படின்றது வந்து ஐ திங்க் அது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பேக்கப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதாவது இருக்குமா? அதோடைய தேவை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், முதல்ல நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்து யூடியூபர் ஆக போறேன் அப்படின்னா Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அதே மாதிரி கொலாபரேஷன் அப்படின்றது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குது. அது வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் பூம் ஆனதுலேருந்தே வந்து அது நிறைய பிராண்ட்ஸும் அது கூட கிரியேட்டர்ஸ் கூட சேர்ந்து கொலாப் பண்ணுறது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட்டப் பண்ணுறது அப்படின்றது ரீச் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு தேவை நிறைய ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, எந்த மாதிரி ஒரு 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 நாக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் ரீச்சுக்கு பொறுத்த வரையும்? அதான் பிரதர், இங்கே வந்து கோர் வந்து கண்டென்ட் தான். அகைன் நம்ம எங்கே வந்தாலுமே இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போறோம்னா கண்டென்ட் தான். ஸோ ஹவ் யூ டெலிவர், இதுதான் சப்ஜெக்ட். நான் போனேன் இங்கே இது பண்ணேன் அப்படின்றது இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே போனீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் யார், நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி, நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறப்போ எனக்கு இப்படி ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த பர்சனாலிட்டி ஸ்டேட்டஸில் வரக்கூடிய எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆகும். ப்ராபப்ளி அது வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ள அது வந்து ஃபிட் ஆகுது அப்படின்றப்போ அகெயின் மாஸ் பீப்புள் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ அப்போ கண்டென்ட் டெலிவரி தான் இங்கே வந்து மேட்ரு. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நல்ல வீடியோ பண்ணேன், சூப்பராக பண்ணேன், நல்ல கேமரா வச்சுருக்கேன், நல்ல மைக் வச்சுருக்கேன், நல்ல எடிட்டர் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு வியூஸே வர மாட்டேங்குது அப்படின்னு. அது இங்கே மேட்ரு கிடையாது. ஹவ் யூனிக் யூ ஆர் இந்த கண்டென்ட் ப்ரெசன்டேஷன் ஆர் கண்டென்ட் டெலிவரி. ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்து மொபைல்லே எடிட் பண்ணி நமக்கு தெரியும் இந்த சாஃப்ட்வேர்லாம் எடிட் பண்ணிக்கான்னு கீழே ஐக்கான் கூட வரும், ஆனால் அது பயங்கர வைரல் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் டெலிவரி தான் இங்கே வந்து கீ. ஸோ அந்த கண்டென்ட் டெலிவரி வந்து நம்ம ஓகே அப்போ டே ஒன்னே இது வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அகெயின் இது வந்து ஒரு ஸ்கில் செட்டு தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து வந்துடும், அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பட் இந்த ஜேர்னிக்குள்ளே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா கோர் இது, அதை சரியாக பண்ண கற்றுக்கணும். சர்டன் இயர்ஸ்க்கு முன்னாடி மீம்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது பயங்கர மேஜரான ஒரு விஷயமா இருந்தது. இன்கேஸ் அது நிறைய விஷயத்துக்கு வந்து வேல்யூபிளாக இருந்தது, அதுக்கான ரிசல்ட் வந்து ஆப்வியஸாக விசிபிளாக இருந்தது. பட் இப்போ வந்து ஐ திங்க் அந்த மீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவே ரொம்ப அதிகமாக மாறப்பட்டுச்சோ அப்படின்ற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதுடைய ஒரு மீம்ஸ்க்கான அந்த ஒரு தாக்கம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனி அதர் வேலை வந்து அது போய் ரீச் ஆகுது, இல்லை இந்த படத்தையோ இல்லை இந்த ஒரு விஷயத்தையும் நான் ப்ரொமோட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் மீம்ஸ் அது வந்து ஒரு ரிசல்ட் வந்து பயங்கரமா இருந்தது, இப்போ அதுக்கான வே மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி சொல்ல நினைக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் மீம்ஸ்ன்றது வந்து ட்ரால் மெட்டீரியலாகவே நான் பார்க்கல. ஓகேங்களா, ப்ராபப்ளி முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எந்த மீம்ஸுமே ட்ரால் மெட்டீரியலாக இருக்காது. நான் சொல்கிறேன், அடுத்து அகெயின் மீம் ஸ்பேஸ் இஸ் கோயிங் டு கெட் சம் ஒரு பொசிஷன் எடுக்க போகுது. கண்டென்ட் கன்செப்ஷனை தாண்டி மீம்ஸ் வந்து ஒரு அடுத்த பொசிஷன் எடுக்குன்றது என்னோட ப்ரிடிக்ஷனை பார்க்குறேன். ஏன்னா லாங் ஃபார்மேட் வீடியோ போனோமா, அங்கேருந்து 30 செகண்ட் ஷார்ட் ஃபார்மேட் ரீல்ஸ்க்கு வந்தோமா, நம்மளால இவ்வளோ தான் டைம் கொடுக்க முடியும். இப்போ மீமில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டருக்குள்ள என்டையர் மெசேஜை கம்யூனிகேட் பண்ணலாம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3 செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸில் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் அதுதான் சேலஞ்சு. 30 செகண்ட் எங்கே, 30 நிமிஷம் எங்கே, 3 செகண்ட் எங்கே. ஸோ அப்போ 3 செகண்டில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அது அகெயின் இந்த கிராஃபில் வந்து மீம் வந்து திரும்ப டேக் ஆஃப் ஆகும் அப்படின்றது என்னோட ப்ரிடிக்ஷன். ஓகே, இது நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இப்படின்ற டைம் தான் இருக்குது, ஒரு ஸ்க்ரால் டைம் தான், அதுக்குள்ளே ஒரு இமேஜ், அந்த இமேஜில் ஒரு மெசேஜ், கம்யூனிகேஷன் டன். ஸோ அதனால மீம் ட்ராலுன்றதை தாண்டி இப்போ கம்யூனிகேஷன் ஸ்பேஸ்க்கு எடுக்குது. நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சில பேர் அதில் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. புரியுது. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வெறும் மீமை மட்டும் போடுறது ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஷரத் இருக்காரு இல்லையா, ஷரத்தோட அவர் என்னைக்கும் வீடியோ போட்டு பெருசாக வீடியோஸ் போட மாட்டோம். ஆனால் அந்த ஒரு மீமுக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேர் ஷேர் பண்ணிருக்கோம். இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அந்த ஒரு ஸ்க்ரீன் தான்
ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்னைக்கு ஒவ்வொரு ரீஜன்ல இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பெங்களூர் ப்ரோன்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷேராக இருக்கும். ஸோ இப்படி வருது. அகெயின் இட் வில் கம் பேக். இப்போ லாஸ்ட் டைமே வந்து இன்ஸ்டாகிராமில் மணி சம்பாதிக்கிறதுக்கு அந்த மானிட்டைசேஷன் வந்து ஐ திங்க் இன்னும் அது வந்து ஒரு வியூஸ் மூலியமாக நமக்கு மணி ரிட்டர்ன் ஆகிறதோ அந்த மாதிரி ஒரு இது இல்லை. பட் எனி அதர் ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ், ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை யூடியூபே வந்து கிட்டத்தட்ட ஒரு அவுடேட் ஆக்கக்கூடிய ஏஐ வச்சு ஒரு டூலாக வந்து ஒரு ஆப் வந்து அதில் மேபி எல்லாருமே ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் இது எதை நோக்கி போவோம்னு நினைக்கிறீங்க? ஓகே, நான் எப்படி யோசிக்கிறேன், பிளாட்ஃபார்ம், ஓகே, கண்டென்ட், டெக், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்தால் நல்லாயிருக்கும், நான் போய் தேடுறேன், நான் மார்க்கெட்டில் இறக்குறேன், பண்ணுறேன் இல்லையா. இந்த மாதிரி அப்படி கிடையாது. நான் கண்டென்ட் போடும் போதே ப்ராபப்ளி பிளாட்ஃபார்மே சஜஸ்ட் பண்ணும், டே தம்பி உனக்கு இந்த 10 ப்ராடக்ட் வந்து நீ என்டோஸ் பண்ணிக்கலாம் உன் ப்ராடக்ட்டில், இவங்க இந்த ரேட்டு தரேன்னு சொல்கிறாங்க, நீ எதாவது சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அது நமக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாப்பப் கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து ஓகே நான் இவங்களோட போய்க்கிறேன் அப்படி கிளிக் பண்ணி அந்த போஸ்ட் பப்ளிஷ் ஆனோன்னா அந்த லிங்க் லைவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடலாம் படம். இந்த அளவுக்கு வரலாம். ஏஐல எல்லா டேட்டாவும் வந்துடும். அப்போ அது திரும்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்து இப்படி கொண்டு வருவாங்க. அடுத்த கட்டம் என்னவா இருக்கலாம், நீ இந்த பிராண்டோட போட்டுக்கப்பா, நீ ஏன்ப்பா வெறும் 10,000 ரூபா சார்ஜ் பண்ற, உனக்கு 1 லட்சம் பேர் என்கேஜ் பண்றாங்க, நான் ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ₹1 உட்காந்து கிரெடிட் பண்ணிட்டே இருக்கேனப்பா, அடுத்து ஒரு 100 நாளைக்கும் உனக்கு கிரெடிட் வந்துகிட்டே இருக்கும்பா என்கேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 1000 பேர் பார்க்குறேன்னா டெய்லி 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். புரியுது. இப்படி கண்டென்ட், பிராண்டு, டெக், இது 3 அலைட் ஆகிற மாதிரி தான் ஏஐ இருக்குன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். இது நடக்கும். நம்ம போஸ்ட் போறப்ப நம்ம கிட்டே கேட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் அது வேற ஒரு சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் மாறலாம். இது நினச்சி பார்த்தாலே வந்து உட்கார்ந்த இடத்துல நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் நம்மளுடைய பொட்டன்ஷியல் இருந்தா அப்படின்றது வந்து ஐ திங்க் ஏஐ அது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜா. ஸோ அதனால ப்ராபப்ளி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மக்கிட்ட பணம் ஒரு பெரிய அசெட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் வீடு அப்படின்றதெல்லாம் ஃபிசிக்கல் அசெட்ஸ் இருந்தது, அப்புறம் கோல்டு அதெல்லாம் அசெட்ஸாக இருந்தது, அப்புறம் மட்டும் ஷேர்ஸ்னு ஒரு அசெட்ஸ் வந்த மாதிரி ஃபியூச்சரில் யூசர்ஸ் ஓன் பண்ணுறது தான் பெரிய அசெட்டாக இருக்கும். புரியுது. அதுக்கு பெரிய வேல்யூ இருக்கும். அது ஒரு டிஜிட்டல் கரன்சி அசெட். அந்த ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அசெட்டாக இருக்கலாம். இதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கும். புரியுது. இந்த ஈகோசிஸ்டம் அதை நோக்கி மூவ் ஆகிடும். ஸோ அதனால எவ்வளோ தூரம் நீங்கள் யூனிக்கான உங்களுக்கான ஒரிஜினல் ஃபாலோவர்ஸை ஓன் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேரும் தங்கம். அது கோல்டு மாதிரி நினச்சிக்கோங்க. புரியுது. ஸோ அது உங்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து இந்த சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின். இப்போ நான் ஒரு பிராண்டா இருக்கேன், அந்த பிராண்டை வந்து இப்போ நான் செப்பரேட்டா இண்டிவிஜுவலா நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன். பட் ஆன் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆக எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. எனக்கு அந்த ஒரு ஷேடு வந்து நான் இது வரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சதில்லை, இனிமேலும் அதை பத்தி ஐடியா இல்லை. பட் ஆனால் என்னை டிஜிட்டலி நான் க்ரோ ஆகணும், என் பிராண்ட் வந்து டிஜிட்டலி வந்து நான் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கேற்ற வேஸ்ட் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஐ திங்க் அவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, இன்னைக்கு வந்து பிராண்ட் ஓனர்ஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பர்சனல் பிராண்டிங் பண்ணால் நம்ம வந்து பெருசாக க்ரோ ஆகிடலாம் அப்படின்றதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். நீங்கள் பர்சனல் பிராண்டிங் பண்ணலனாலும் இந்த ப்ராடக்ட் யாருதுன்றதை கண்டுபிடிச்சி அப்புறம் இவர் தான் இதுக்கு ஓனர்ன்றதான் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் உங்கள் பிராண்டை புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகணும்னா, இந்த பிராண்டோட ஸ்டோரிஸை நீங்கள் சொல்லணும். உங்களோட டிஜிட்டல் செட்டில் நீங்கள் அப்பியர் ஆக வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் பற்றி சொல்லவே அவசியம் இல்லை. உங்கள் ப்ராடக்ட் இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி எத்தனை பேருக்கு தாக்கத்தை உண்டாக்குச்சு, இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த ஸ்டோரியை நீங்கள் டெய்லி பேசிட்டு இருக்கீங்க கண்டென்ட்டாக. ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அது இன்னும் நிறைய கன்வர்ஷன்ஸ் தரும். இது நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இப்போ அதை பண்றாங்க. ஃபேஸ் காட்டாம வெறும் ஆடியோ மட்டும் வச்சு இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லி போடும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதை ட்ரை பண்ணலாம். வெறும் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுனால மட்டும் பிஸ்னஸ் நடந்துடாது. டீப்பாக இவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சு. இப்போ ஜென்ரலாக ஒரு சேனல் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக பேஷனேட்டாக நான் அதில் முழு நேரமாக இறங்கணும்னு நினைக்கிறேன். அது எனி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்கலாம், பாசிட்டிவான ஒரு வேலை. நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் இதுக்கு இறங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இந்த மணி பேக்கப்பாக இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸில் இறங்குறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு மணி கெயின் பண்ணி அதில் என்ன லாஸ் ஆனாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணுற அளவு நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது பொறுத்தவரை இந்த டிஜிட்டலி நம்ம க்ரோ ஆகிறதோ இல்லை நம்ம அதில் வந்து ஃபுல் டைமாக வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுக்கோ இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பேக்கப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதாவது இருக்குமா, அதோடைய தேவை எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் முதல்ல நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்து யூடியூபர் ஆக போகிறேன் அப்படின்னா அது வந்து தேவையே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல யூடியூபராக இருக்கலாம். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட வேலை வேறு, இது வேறு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையை விட்டுட்டு வந்து நான் யூடியூபர் ஆகுறேன்ற கான்செப்ட்லாம் தூக்கிடுங்க. நிறையா பேர் எனக்கு தெரியும், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெரிய பெரிய கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. ஒன்று. இன்னும் ஒரு சில பேர் வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனாலையும் அவங்க பெரிய பெரிய பொசிஷனில் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க இன்டர்னலாக. ஓகே. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க ப்ராடக்ட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியுன்ற. புரியுது. ஸோ அதனால் இது ரெண்டையும் தனித்தனியாக வச்சுட்டு நீங்கள் ரூட் பண்ணி போயிட்டே இருங்க. இல்லைப்பா நான் அப்படிலாம் இல்லை, நான் வந்து இதில் தான் சாதிக்க போகணும், வேலையெல்லாம் விட்டுவேன்னா ஒரு வருஷத்துக்கு பேக்கப் அட்லீஸ்ட் வச்சுக்கணும். டைம் எடுத்துக்கணும், ஒரு வருஷம் மினிமம் ஆகும். கண்டினியூஸாக அதை எஃபர்ட் போட்டு அந்த 1 இயர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதான் இது எப்படி ஆயிடுச்சுன்னா உங்களோட சர்வைவலுக்கான மணியை மினிமம் அது கொடுத்துரும். புரியுது. நீங்கள் இதை தோற்று போயிருவீங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் இது. புரியுது. தேங்க்யூ. ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக இவ்வளோ டவுட்ஸ் வந்து எங்களுக்காக கிளாரிஃபை பண்ணீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்பில் நிறைய இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ.